Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வீட்லேயே சாக் பீஸ் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது, எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பான்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற என்ன பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கலரிங், நான் வந்து ஒயிட் கலர் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து போஸ்டர் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்தாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி பவுடருமே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். அது மாதிரி பெயிண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் க்ளூ இருக்கு இல்லையா, கிளியர் க்ளூ, அதை எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து கலர் க்ளூ தான் இருக்குது, ஒயிட் கலரில் வந்து இல்லை. ஆனால் கலர் க்ளூ இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2 க்ளூ வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு கொஞ்சம் இருக்குது, அதையுமே நான் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் க்ளூ இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபெவிகால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஒரு திக்னஸாக அது பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு ஆரஞ்சு கலர் க்ளூ இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் போட்டு நான் கலந்துக்கிறேன். ஓகே, வந்து கொஞ்சம் முடிஞ்சிட்டு இருந்துச்சு மிச்சம், அதை வந்து சேர்த்து கலந்துருக்கேன். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு 5 ரூபி ஒயிட் க்ளூ வாங்கினீங்கன்னா போதும், கிளியர் க்ளூ இருக்குல்ல, அது வாங்கினீங்கன்னா போதும். எல்லாமே என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணுறதுக்காக இதில் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ நான் அது பத்தலைன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் க்ளூ எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி பிசுப்பாக இருக்கிற அளவு வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். நான் காட்டுறேன் லாஸ்ட்டாக அது எந்த அளவு இருக்கணும்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்பவும் வந்து நீங்கள் க்ளூவை வந்து ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். தண்ணி வந்துலாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, க்ளூ மட்டும் தான். ஓகேவா, அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி ஷீட் இருந்துச்சு. இந்த மாதிரி ஷீட்டு உங்கள்கிட்ட இல்லைன்னா கிளாஸ் சீட் இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த சீட்டை இப்படி சுற்றிக்கிறேன். ஒரு சாக் பீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. நான் வந்து பொறுமையாக தான் காமிக்கிறேன் இதை. ஓகேவா, ஒரு சாக் பீஸோடைய நீளம் இருக்கிற மாதிரி நான் சுற்றிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம டேப் வச்சு கவர் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே இருந்த ஷீட்டு தான் இது. நிறைய பேர்கிட்ட கிடைக்காது, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் ஷீட் இருக்கும்ல, இந்த கிளாஸ் ஷீட் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேப் மிஷின் வந்து என்கிட்ட இருக்கிறதா யூஸ் பண்ணியிருப்பேன். நம்மளே வீட்டில் ரெடி பண்ணோம்ல டேப் மிஷின், அது யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அதில் வந்து நான் கலர் டேப் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு, அதனால தான். ஓகே, நம்ம ஆல்ரெடி டேப் மிஷின் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கீழே ஒரு சைடு மட்டும் டேப் போட்டு கவர் பண்ணியிருக்கேன், ஒரு சைடு கவர் பண்ணல. அந்த ஒரு சைடு கேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் அது உள்ளே போகாது, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஊற்றினேன். நான் வந்து கையில் வச்சுருக்க ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் சின்னதாக ஏதாச்சும் குச்சி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஒரு சைடு மட்டும் ஊற்றிருக்கேன் அப்படின்னால கீழே வச்சோன்னா கீழே ஊற்றிடும். அதனால் காய வைக்கிறதுக்காக நிமித்தி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? அப்படி நின்றுட்டே இருக்கணும், அதுக்காக நான் அந்த டேப் மிஷின் இருக்குல்ல, அதோட ஒரு சைடில் வச்சுருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அது எனக்கு வேஸ்ட் பண்ணவே மனசில்லை. சரி, அதுலேயும் கொஞ்சம் சின்ன சாக் பீஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கலராக பண்ணலான்ட்டு நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணி கலர் சாக் பீஸ் மாதிரி பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கூட பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஒரு எல்லோ கலர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு சின்ன ஷீட் எடுத்துகிட்டு அதையும் இப்படி சுற்றிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லென்த்து கிடையாது, ஒரு சின்ன பீஸ் தான், ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி சுற்றிட்டு டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த எல்லோ கலரையும் ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரையும் ஊற்றிட்டு ஒரு சைடு கவர் பண்ணிட்டேன், அதே மாதிரி ஒயிட் கலரும் ஊற்றிட்டு இன்னொரு சைடு கவர் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா காய வச்சுருங்க. ஒரு 2 days கிட்ட காய வைங்க. ஓகேவா, 2 days கிட்டே இப்போ நான் காய வச்சு எடுத்துட்ட பிறகு நம்ம வந்து அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு தான் எனக்கு தோணுது, நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். முடிஞ்ச அளவு வந்து வெயிலில் காய வைங்க. ஓகேவா, இப்போ வந்து பிரித்து பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து குட்டி சாக் பீஸ் வந்து இன்னுமே குட்டி ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ வந்து அந்த பேஸ்ட் ஊற்றிருக்கோமோ அந்த அளவு தான் வரும். ஓகேவா, எல்லோ கலர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு குட்டி சாக் பீஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
அடுத்து வந்து ஒயிட் கலர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒயிட் கலருமே நல்லா லென்த்தாக ஒரு சாக் பீஸ் மாதிரி வரும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா அது உடஞ்சி தான் வந்துருந்துச்சு எனக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீளமாக நான் வந்து பண்ணிட்டேன் போல இருக்குது. அந்த நீளமாக சுருட்டின அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த பேஸ்ட் வந்து அதுக்குள்ளே போடலை. அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா குட்டி குட்டி சாக் பீஸாக ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எல்லோ கலர் எப்படி பெர்ஃபெக்டாக கிடச்சிச்சோ அந்த மாதிரி கிடைக்கும். இப்படி நீளமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடஞ்சி தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே. பட் ஆனால் எல்லோ கலரில் செஞ்சது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருந்துச்சு பெர்ஃபெக்டாக. ஏன்னா அந்த குட்டி ஷீட் இருக்குல்ல, அதனால தான். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து எழுதி பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக தான் எழுதுது. நம்ம வந்து கலர் நிறைய ஆட் பண்ணோன்னா நல்லா எழுதும்னு நினைக்கிறேன். நான் வந்து கலர் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால லைட் கலராக வந்து இருந்தது. ஏன்னா வந்து பவுடர் அவ்வளோ கலராக இருக்காது இல்லையா, அதனால். இன்னும் கலர் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நல்ல கலர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா உண்மையான சாக் பீஸ் இருக்கும்ல, அதே மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சமாக சுண்ணாம்பு இருக்கும் இல்லையா, அந்த பவுடரும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும். ஏதோ ஓரளவு குட்டீஸ்க்கு ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருளை மட்டும் வச்சு, அதாவது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஏதாச்சும் பவுடர் அண்ட் வந்து கொஞ்சமாக கிளியர் க்ளூ, இதை மட்டுமே வச்சு ரெடி பண்ணுற மாதிரி நான் இந்த மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். இதை வந்து குட்டீஸ் ஏதாச்சும் மேக்ஸ் போடுறீங்க, ஏதாச்சும் வரைகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிளாக் போர்டில் கூட எழுதலாம். ஓகே. என்கிட்ட இப்போதைக்கு சார்ட் பேப்பர் தான் இருக்குது அப்படின்னா நான் இதில் எழுதி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். நிறைய பேர் வந்து சாக் பீஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம்.